ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வச்சு இன்றைக்கி ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கப் மூங் தால் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டொமேட்டோஸை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி வாழைப்பூ நான் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் கிரேட்டட் கோகோனட் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப்ஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில்ஸ்க்கு நல்லா குக் பண்ண விடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் நம்ம கூட்டு, நல்லா திக்காக இருக்கும். அதை நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டுக்கு எப்பவுமே கோகோனட் ஆயில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அதை இப்போது நல்லா கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.